हाय फ्रेंड्स நம்ம இன்னைக்கு கடல் பாசியில ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் 10 கிராம் கடல் பாசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சுடுதண்ணில நல்லா ஊற வச்சிட்டு இப்போ 3 கிளாஸ் தண்ணி சேர்த்து அந்த ஊற வச்ச தண்ணியில இருந்து வடிச்சு இதல போட்டுருக்கேன் இப்போ மொத்தமா 3 கிளாஸ் தண்ணி இதுக்கு ஊத்தி இருக்கோம் நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கு அப்புறம் 1/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்திருக்கேன் அதோட ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சைப்பழமா இருந்தா பாதி எலுமிச்சைப்பழம் ஊத்திக்கலாம் சின்ன சைஸ் எலுமிச்சைப்பழமா இருந்தா ஒரு எலுமிச்சைப்பழமுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் சின்ன சைஸா இருந்தனால சேர்த்திருக்கேன் சாறு எடுத்து ஊத்திருக்கேன் ஐஸ் ட்ரேல ஊத்துறனால கியூப்ஸா இருக்கு இப்போ வந்து சக்கரை நல்லா கரையட்டும் கடல் பாசியும் நல்லா கரைஞ்சிரணும் நல்லா கரைஞ்சா தான் ஜெல்லி மாதிரி இருக்கும் இப்போ ப்ளைனா ஒரு கப் ஊத்திக்கிரலாம் நம்ம இப்போ ஒரு கிண்ணத்துலயும் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் அந்த கிண்ணத்துல வந்து இத ஊத்தி நல்லா ஆற விட்டுக்கலாம் இப்போ yellow கலர் ஃபுட் கலர் ரெட் சேர்த்திருக்கேன் இப்போ yellow கேசரி கலர் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லனா டேங் ஜூஸ் இருக்குல்ல அது கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது பைனாப்பிள்ல வருது காக்டெயில்ல வருது லெமன் ஆரஞ்சு எல்லா ஃப்ளேவர்லயும் வருது கலர் கலராவும் இருக்கும் சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் green கலர் 3 கலர் நான் சேர்த்திருக்கேன் ப்ளைனா ஒரு கப் ஊத்திருக்கேன் இது நல்லா ஆறி ஃப்ரிட்ஜ்ல 2 மணி நேரம் வச்சு எடுக்கணும் நம்ம கிண்ணத்துல வந்து ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு நம்ம ஊத்துனோம்னா கவுத்துன உடனே டக்குன்னு வந்துரும் எண்ணெய் தேய்க்கல அப்படினா செல்ல நேரம் அதுல ஒட்டிக்கிறோம் வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால எப்பவுமே தேங்காய் எண்ணெய் அதுல தடவிக்கோங்க இப்போ நம்ம வேணுங்கிற ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் இத நம்ம ரோஸ் மில்க்ல சேர்த்துக்கலாம் நமக்கு சும்மா கூட அப்படி சாப்பிடலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க Thank you friends bye